செங்குன்றம் பகுதியில படப்பிடிப்பு தளத்துல லைட்மேன் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய விளக்குகளை அகற்றும் பணியில ஈடுபட்டிருந்தப்போ இந்த விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் ஊர்மேல் அழகியான் கிராமத்தை சேர்ந்தவர் 55 வயதான சண்முகம். இவரு வடபழனியில தங்கி சினிமால லைட்மேன் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவரும் மதுரை திருமங்கலம் பகுதியை சேர்ந்த ரஞ்சித் அப்படின்ற நபரும் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில சோத்துப்பாக்கம் சாலை குளக்கரை தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி ஆலையில் நடந்த படப்பிடிப்புல லைட்மேன் வேலை செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. கோபி அப்படின்றவருடைய இயக்கத்துல அகரம் காலனி அப்படின்ற திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு பணிகள் தான் இங்க நடந்துட்டு வந்திருக்கு. இந்த பணிகள் இரவு நேரத்துல முடிவடைஞ்ச நிலையில அங்க இருக்கக்கூடிய விளக்குகளை அகற்றும் பணியில சண்முகமும் ரஞ்சித்தும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்களாம். அப்பதான் போடா லைட் அப்படின்ற உயரமான இந்த லைட்டை அகற்றும் போது அந்த தெருவுல இருந்த மின் வயர் மேல இந்த லைட் மோதினதுல மின்சாரம் தாக்கி சண்முகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாராம். மேலும் சில காயங்களோட ரஞ்சித் உயிர் தப்பிச்சிருந்திருக்காரு. உடனடியா செங்குன்றம் போலீசார் அங்க வந்து உயிரிழந்த சண்முகத்தினுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அங்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.